வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இங்கே நம்ம பேச போகிற படம் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, முத்துக்குமார் மற்ற நாட்டவங்க நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் பாண்டிராஜ், இசை சந்தோஷ் நாராயண். ஸோ இது முழுக்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள பிரச்சனைகள், சண்டைகள் வருது. அந்த சண்டைகள் யாரானாலும் வருது. பொண்ணு வீட்டோட அம்மா பொண்ணை ஏற்று விடுறது, பையன் வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து இப்போ மருமகள் பற்றி அப்பா சொல்கிறது, ஸோ நாத்தனார் வந்து கொடுமைகள், இதெல்லாம் வச்சு தான் இந்த சப்ஜெக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். வீட்டுக்குள்ளே போனால் என்னென்னா, இப்போது அந்த கோயிலில் வந்து அந்த குழந்தைக்கு மொட்டடிக்க போவாங்க. ஸோ அப்பாவுக்கு தெரியாமல் வர்றதுனால எங்கள் அப்பா அங்கே வருவார். ஸோ அப்பா யாருன்னா விஜய் சேதுபதி, அம்மா வந்து நித்யா மேனன். 2 பேரும் டைவர்ஸ் காட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. பிரிச்சு இல்லாமல் தந்திரியாக தான் இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல ஒரு நிறைய அப்படியே அந்த குடும்பத்துக்கு வந்து எடுத்த பாயிண்ட் என்னமோ கரெக்ட் பாயிண்ட் தான். ஆனால் சொன்ன விதம் வந்து சுவாரஸ்யம் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பிலோ ஆவரேஜ் மூவியமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை குறிப்பிட்டவங்க என்ன ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னா, அந்த புருஷன் 2 பேரும் அன்னன்யமாக தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் வந்து மற்றவங்கனால பேர்னால வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சொல்லி இது பண்ணுறாங்க. உண்மைதான் இருக்கா, அதே மாதிரி தான் இருக்குது. சில வீட்டில் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, நம்மளும் பார்த்துருப்போம், செஞ்சுருப்போம். பட் அந்த பாயிண்ட்டை சொன்னது வந்து ஒரு சுவாரஸ்யமாக சொன்னது, அதான் மெயின் பிரச்சனை இருக்குது. போனால் ஃபைட்ஸு ஒன்றும் இது கிடையாது. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது கொஞ்சம் இன்னோசென்ட் மாதிரியும் கொஞ்சம் கிறுக்க மாதிரியும் இது மாதிரி கத்தி பேச, அந்த சப்ஜெக்ட்டுக்கு கத்தி பேசுகிற மாதிரி, கோவத்தை வந்து அவர் வந்து கத்தி தான் பேசி கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நித்யாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி ஆக்சுவலாக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மற்ற எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு கேட்சியாக கிடையாது, ஓரளவுக்கு ஓகே தான், கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் மியூசிக், சந்தோஷ் நாராயண் மியூசிக் கூட சோசோதமாக தான் இருந்துச்சு. நம்ம ஓஹோலாம் ஒன்றும் கிடையாது. ஓவராலாக படம் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ ஆவரேஜ் மூவி தான். எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. படத்தை வந்து சுவாரஸ்யமாக கிடையாது, போடா முடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் விஷயம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.